கணேசாய நமக. முருகா சரணம். இதய நோய்களை தீர்க்கும் ஆலயம் திருநின்றவூர் இருதிலேஸ்வரர் ஆலயம் பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். ஆலயங்களின் உச்சியில் கூம்பு வடிவ கோபுர கலசமே எங்கும் அமைந்திருக்கும். ஆனால் இருதிலேஸ்வரர் கோயில் கோபுரத்தின் உச்சியிலோ இதய வடிவில் ஒரு கூம்பு தெரியும். இதய கமலம் போல 4 பிரிவுகளுடன் அது காட்சியளிப்பதை பார்க்கவே நம் கண்கள் மிகவும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மிகவும் தெய்வீகமான அந்த கோயில் கோபுரத்தை பார்த்தாலே இதய நோய்கள் தீர்ந்துவிடும் என்பது நம் மனதுக்கு தோன்றிவிடும் தன்மையை உடையது இந்த இருதிலேஸ்வரர் ஆலயம். தங்கள் இதயத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இருதிலேஸ்வரரை வழிபட்டாலே போதும், இதய நோய்கள் எல்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும். வேறு மருத்துவமே பார்க்காமல் பூரண குணமடைந்துவிடும் என்பது பலனடைந்தோரின் உறுதிமொழியாகும். மூலவரான ஈஸ்வரன் சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். எனவே இருதிலேஸ்வரர் என்ற சிறப்பு பெயர் அவருடையது. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், கருவறையில் ஈசன் எங்குமே தனித்திருப்பார். ஆனால் இங்கு மட்டும் பூசலார் நாராயணர் என்ற சிவபக்தனும் கருவறையிலே இடம் தந்திருக்கிறார் சிவபெருமான். பூசலார் நாயனாருக்கு மட்டும் ஏன் அந்த தனி சிறப்பு என்றால், சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைக்க விரும்பி இதயத்திலே சிவபெருமானுக்கு மானசீகமாக ஆலயம் அமைத்தவர் பூசலார் நாராயணர். இதயத்துக்கு முக்கியத்துவம் அளித்து சிவபெருமான் வீற்றிருக்கும் ஆலயம் இது என்பதால் பூசலார் நாயனாருக்கு மட்டும் இங்கே தனி சிறப்பான இடம் அளித்திருக்கிறார். இருதிலேஸ்வரர் சிவலிங்கத்தின் ஆவுடையார் சதுர வடிவில் இங்கே காட்சி தருவது அதிசயம்தான். சன்னதியின் கீழே மரகதாம்பாள் சன்னதி வெகு அழகாக அமைந்துள்ளது. நின்ற திருக்கோலத்தில் 4 கரங்களுடன் தெற்கு நோக்கிய திருமுகத்துடன் மரகதாம்பாள் எழிலுடன் காட்சியளிக்கிறார். மூலவர் இருதிலேஸ்வரர் சன்னதியின் பின்பக்கம் பார்த்தால் யானையின் பின்புறம் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது தெரியும். அங்கே சங்கு சக்கரம் தாங்கி மகாவிஷ்ணு தரிசனம் தருகிறார். வேறு எங்கும் இப்படி ஒரு அற்புதம் அமைந்திருக்காது என்று தோன்றுகிறது. பொல்லா பிள்ளையார், தட்சணாமூர்த்தி, வள்ளி தேவயானையுடன் சுப்பிரமணியர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் தனித்தனியே சன்னதிகள் அமைந்திருப்பதே பேரழகும் தெய்வீகமும் நிறைந்து காட்சியளிக்கின்றன. சிவபெருமானுக்கு இருதிலேஸ்வரர் என்ற பெயர் வந்த விதம். பூசலார் நாயனார் சிவபெருமானுக்கு மனதினில் கோயில் அமைத்த நாயனார். தொண்டை நாட்டின் பல்லவர்கள் நாட்டில் திருநின்றவூரிலே அந்தணர் குலத்தில் ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் தோன்றியவர் பூசலார். 7ஆம் நூற்றாண்டில் திருநின்றவூரில் ஒரு சிவபக்தர் எந்நேரமும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று உச்சரித்து கொண்டே இருந்தார். அவர் எத்தனை முறை ஒரு நாளைக்கு எவ்வாறு உச்சரித்தார் என்பதுக்கு அவருக்கே தெரியாது. எந்நேரமும் சிவபெருமானின் பெயரையே உச்சரித்து கொண்டிருந்ததால் அவரை சிவபக்தர், சிவபித்தர் என்றும் அனைவரும் அழைத்தனர். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்னவென்று அவருக்கே தெரியாது. எந்நேரமும் சிவநாமம் சொல்லி சிவபெருமானின் புகழை பாடிக்கொண்டே இருப்பதுதான் அவரது வேலை. தினமும் காலையில் எழுந்து குளித்தவுடன் உடம்பு முழுவதும் திருநீற்றை எப்பொழுதும் பூசிக்கொள்வதே அவரது வழக்கம். அக்கோலத்தை கண்ட மக்கள் அதனால் அவரை பூசலார் என்றே அழைக்கத் துவங்கினர். இவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதிலேயே பிறவி பயன் என்று பொருள் தேடி சிவனடியார்களுக்கு அளித்து வந்தார். சிவபெருமானுக்கு திருக்கோயில் ஒன்று எழுப்ப மிகவும் விரும்பினார் பூசலார் நாயனார். அதற்கு தன்னிடம் பொருள் இல்லாததால் தன் மனதிலே சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைக்க எண்ணினார் பூசலார் நாயனார். எனவே மனத்திலேயே சிறிது சிறிதாக பெரும் பொருள் சேர்த்தார். திருப்பணிக்கு வேண்டிய கல், மரம் முதலிய சாதனங்களையும் பணி செய்வதற்குரிய தச்சர் முதலிய பணியாளர்களையும் மனதில் தேடிக்கொண்டார் பூசலார். நல்ல நாள் பார்த்து திருக்கோயில் பணியை தம் மனதுக்குள்ளே தொடங்கி இரவும் துயிலாமல் அடிப்படை முதல் உபானம் முதலிய வரிசைகள் அமைத்து உரிய அளவுப்படி விமானம் சிகரம் அமைத்து அதன் மேல் தூபியும் அமைத்தார். ஒரு ஆலயம் அமைய என்னென்ன திருப்பணிகள் நடைபெறுமோ அத்தனை செயல்களும் நடைபெறுவதாக மனதுக்குள்ளேயே வரிசைகரமாக நினைத்து கொண்டார் பூசலார் நாயனார். வேலைகள் முடிந்து அக்கோவிலினுள் கிணறு, திருக்குளம்
மதில் முதலான எல்லாம் முறைப்படி மனதுக்குள்ளேயே அமைத்தார் பூசலார் நாயனார். இவ்வாறு தம் மனதில் உருவாக்கிய திருக்கோவிலுக்குள் சிவபெருமானை எழுந்தருள செய்வதற்கேற்ற நல்ல நாளும் வேளையும் நிச்சயித்தார் பூசலார் நாயனார். பூசலாரின் திருப்பணி இவ்வாறு மனதுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் காஞ்சி நகரத்து மன்னன் காடவர்கோன் இறைவனுக்கு திருக்கற்றில் கட்கோயில் தன் பெரிய பொருள் முழுவதையும் செலவழித்து மிகப்பெரிய ஆலயம் ஒன்று சிவபெருமானுக்கு உருவாக்கியிருந்தார். அக்கோவிலில் சிவபெருமானை எழுந்தருளிப்பதற்காக பூசலார் நாயனார் தன் உள்ளத்தில் குறித்த அந்த நாளையே மன்னனும் குறித்தார். மன்னனுக்கு அதுவரை பூசலாரை பற்றியும் தெரியாது. பூசலார் நாயனார் தாம் கட்டிய மணக்கோயிலை குறித்து நட்பொழுதில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் எல்லாம் பெரும் சிறப்புடன் மனதுக்குள்ளேயே செய்து வந்தார். பூசலாரது அன்பின் திறத்தை உலகத்தாருக்கு அறிவிக்க திருவுளங்கொண்ட கருணைக்கடலான சிவபெருமானும் அந்நாளில் முதல் நாள் நள்ளிரவில் காடவர்கோமன் முன் கனவில் எழுந்தருளி, திருநின்ற ஊரில் வாரும் பூசலார் என்ற அன்பனின் அன்பில் நான் கட்டுண்டேன். அவன் நீண்ட காலமாக நினைத்து நினைத்து உருவாக்கிய நன்மைமிக்க ஆலயத்துள் நாளை நான் புகப்போகிறேன். நீ இங்கு என்னை பிரதிஷ்டை செய்ய நினைத்த தினத்தை நாளை வைத்து கொள்ளாது மற்றொரு நாளில் செய்வாயாக என்று பணிந்தருளி மறைந்தருளினார் எம்பெருமான். பல்லவர்கோனும் திகைத்து கண்விழித்து எழுந்தான். இறைவன் மனமகிழும் வண்ணம் பெரிய திருக்கோயிலை அமைத்த பெருநகரை சென்று காண விரும்பிய திருநின்ற ஊரை அடைந்தான் பல்லவ மன்னன். அங்குள்ளவர்களை நோக்கி பூசலார் அமைத்த கோயில் எங்கே உள்ளது என்று கேட்டார். மன்னர் அது கேட்ட திருநின்ற ஊர் மக்கள், பூசலார் இவ்வூரில் கோவில் எதுவும் கட்டவில்லையே என்றனர். மன்னன் அவ்வூர் மறைவர்களை அழைத்து பூசலார் யார் என கேட்டறிந்து வேதியராகிய அவர் இருக்குமிடத்துக்கு தானே சென்று அவரை வணங்கி, ஐயா, தாங்கள் அமைத்த திருக்கோயில் யாது? அக்கோயிலில் சிவபெருமானை எழுந்தருள செய்யும் நாள் இந்த நாள் என்று இறைவன் எனக்கு தெரிவித்தருளினார். அதனாலேயே தங்களை கண்டு பணிக்கு வந்தேன் என்றார் பல்லவ மன்னன். அரசன் கூறியதை கேட்டு மிரண்ட பூசலாரோ, சிவபெருமான் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி அருள் செய்தார் என்றால் தான் அமைத்த பெருமை எத்தகையது என்று தமக்குள்ளேயே சிந்திக்க தான் மனதால் முயன்று செய்த திருக்கோயிலின் அமைப்பினை மன்னனுக்கு விளங்க எடுத்துரைத்தார். பூசலார் நாயனார் தமிழ் தேவாரம் மறுபுறம் நாதஸ்வர ஓசை ஒருபுறமாக பூசலாரின் இதய கோவிலில் இருதலேஸ்வரரை கண்டு தரிசித்த மன்னன் மணிமுடி மண்ணில் பட விழுந்து பணிந்தான். பூசலார் நாயனாரின் பூரண ஆசியை பெற்றான். இருதயமே இதயம் ஆலயமாக அமைந்துள்ளதை கண்டதால் பூசலார் நாயனாரின் ஆரம்ப கால விருப்பப்படி அங்கே மிகப்பெரிய கோயில் ஒன்றும் கட்டி ஈஸ்வரனுக்கு இருதலேஸ்வரர் என்ற பெயரையும் சூட்டினார் மன்னர் காடவர்கோன். அங்கேயே சில காலம் தங்கியிருந்து சிவபெருமானை வணங்கி அகம் மகிழ்ந்த மன்னன் காஞ்சிக்கு சென்று கும்பாபிஷேகம் செய்தார். மன்னர் காடவர்கோன் பூசலாரின் பக்தியின் சிறப்பை அறிந்து அனைவரும் அவரை வாழ்த்தவும் ஒரு நன்னாளில் சிவபெருமான் திருவடியை அடைந்தார் பூசலார் நாயனார். நாடாளும் மன்னன் கட்டிய கோயிலை விட எளியவரான பூசலார் பக்தியால் தன் மனதுக்குள்ளேயே கட்டிய ஆலயத்தில் குடிக்கொள்ள இறைவனே ஓடோடி வந்தான் என்றால் தூய பக்தியின் சிறப்பு எதுவென நாம் அனைவரும் உணரலாம். இதய சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் திருநின்ற ஊர் இருதலேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்றாலே நோயெல்லாம் தீர்வது நிச்சயம். சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் சென்னையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவு, திருநின்ற ஊர் ரயில் நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நன்றிகள் கோடி.